Hi friends, welcome to Akka Teaching Max. Fourth question பாருங்க. Find the value of அப்படினு ஒரு மூணு subdivision கொடுத்திருக்காங்க. First subdivision பாருங்க. Tan of cos inverse of 1/2 minus sin inverse of minus 1/2. இதோட value தான் find பண்ணனும். So இப்போ இந்த bracket குள்ள இருக்க terms பாருங்க. Cos inverse of 1/2. So இதுக்குள்ள இருக்க term பாசிட்டிவா இருக்கு. இதுக்கு பாருங்க sin inverse of minus 1/2. இதுக்குள்ள இருக்க term வந்து நெகட்டிவா இருக்கு. So இதையே நம்ம பாசிட்டிவா மாத்தணும். அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி மாத்த போறோம். இது ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். sin inverse of minus x minus sin inverse of x ன்னு எழுதிப்போம். எப்போ அப்படினா x வந்து -1 to 1 இந்த லிமிட் குள்ள இருக்கும்போது. சோ இப்போ -1/2ன்றது கண்டிப்பா இந்த லிமிட் குள்ள இருக்கும். சோ क्वेश्चन இங்க எழுதிக்கிட்டு equal to tan of cos inverse of 1/2 minus இங்க sin inverse of minus 1/2 x க்கு பதிலா 1/2 இருக்கு. இது எப்படி எழுதுவோம்? minus sin inverse of 1/2 ன்னு எழுதுவோமா? சோ இங்க இருக்க மைனஸும் இங்க ஏற்கனவே क्वेश्चन இருக்க மைனஸும் ரெண்டும் சேர்ந்து பிளஸ்ஸா மாறி sin inverse of 1/2 ன்னு வரும். சோ இப்போ பாருங்க எல்லாமே பாசிட்டிவ்ல மாறிடுச்சு. பிராக்கெட்ல இருக்க டேர்ம்ஸ். இப்போ tan of cos inverse of cos டேபிள்ல பாருங்க எப்போ வந்து 1/2 வரும்னு cos pi/3 அப்போ 1/2 வரும். சோ அப்போ 1/2 க்கு பதிலா cos pi/3 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோங்க. பிளஸ் sin inverse of sin டேபிள்ல பாருங்க எப்போ 1/2 வரும்னு sin pi/6 அப்போ 1/2 வரும். சோ அத வந்து 1/2 க்கு பதிலா sin pi/6 ன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா? இங்க ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். நமக்கு cos inverse of cos x equal to x ன்னு எழுதுவோம். எப்போ அப்படினா x வந்து இந்த லிமிட் குள்ள இருக்கும்போது. அதே மாதிரியே sin inverse of sin x equal to x ன்னு எழுதுவோம். எப்போ அப்படினா x வந்து இந்த லிமிட் குள்ள இருக்கும்போது. சோ இப்போ பாருங்க pi/3 cos க்கு என்ன இருக்கு? pi/3 இருக்கு. pi/3 னா 60 டிகிரி. சோ 0 ல இருந்து 180 டிகிரி குள்ள கண்டிப்பா 60 டிகிரி இருக்கும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா pi/6 னா 30 டிகிரி. -90 டிகிரில இருந்து +90 டிகிரி குள்ள கண்டிப்பா 30 டிகிரி இருக்கும். சோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டைரக்டா நம்ம x ன்னு எழுதிக்க போறோம். ஓகேவா? அப்போ tan of cos inverse of cos x க்கு பதிலா pi/3 இருக்கு. சோ pi/3 அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. plus sin inverse of sin x க்கு பதிலா pi/6 இருக்கு. சோ அதை எடுத்து அப்படியே டைரக்டா எழுதிக்கோங்க. tan of சோ இதுக்கு LCM எடுத்தீங்கன்னா 6 தான் LCM வரும். இத வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு 6 கிடைக்கும். சோ 2 pi plus pi LCM வந்து 6. அத டினாமினேட்டர்ல காமனா போட்டு tan of 3 pi/6 கேன்சல் பண்ணீங்கன்னா இது 1 டைம் இது 2 டைம். அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா tan of pi/2 ன்னு கிடைக்கும். tan pi/2 ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி. அப்போ tan of cos inverse of 1/2 minus sin inverse of minus 1/2 ஓட வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி. ஓகேவா? புரிஞ்சுதா இது உங்களுக்கு? செகண்ட் சப்டிவிஷன் பாருங்க. sin of tan inverse of 1/2 minus cos inverse of 4/5. ஸோ இதோடைய வேல்யூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்கெட்குள்ளார 1/2 4/5 இதெல்லாம் வந்து டேபிள் வேல்யூஸில் வராது. ஸோ ஆங்கிள் வேல்யூஸாக இல்லை. அதை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோன்னு பாருங்கள். ஸோ இப்போது sin ஆஃப் பண்ணணும். ஸோ இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம tan inverseக்கு சேஞ்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டேர்ம் tan inverseலேயே இருக்குது. ஸோ அதை அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து cos inverse tan inverse சேஞ்ச் பண்ணணும். அதை எப்படி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இது வந்து ஆப்போசிட்டு, இது ஹைப்போட்டனஸ், இது அட்ஜசன்ட். காஸ்னா நம்மளுக்கு தெரியும் அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டனஸ்னு. ஸோ 4/5ன்னு இருக்கீங்க. ஸோ 4 வந்து அட்ஜசன்ட்டு, 5 வந்து ஹைப்போட்டனஸ். ஸோ இது A, இது B, இது C. ஸோ நம்மளுக்கு B ஓட வேல்யூ தெரியும் 4, C ஓட வேல்யூ தெரியும் 5, A ஓட வேல்யூ என்னன்னு தெரியாது. ஸோ பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி இந்த தேர்ட் சைடை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ பித்தாகரஸ் தியரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா C = √(a² + b²). ஸோ A ஓட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. C ஓட வேல்யூ 5, B ஓட வேல்யூ வந்து 4. B ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா 16. ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ணுங்க. ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 5² 25. இங்கே ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிட்டு a² + 16 வரும். ஸோ 25 minus 16 equal to a². 25ல 16 போயிடுச்சுன்னா 9 equal to a². அப்போ a equal to 3. இப்போ a ஓட வேல்யூ என்னது 3. ஸோ இந்த ஒரு இதுக்கு மட்டும் நான் போட்டு காமிக்கிறேன். மற்ற இதுக்கெலாம் நீங்களே போட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதை வந்து tan inverseக்கு சேஞ்ச் பண்ணணும். ஸோ tanக்கு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட்.
ஸோ ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னு பாருங்கள் 3a, அட்ஜசன்ட் சைடில் என்ன இருக்குன்னு பாருங்கள் 4. அப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம்னா tan inverse ஆப்போசிட் சைடு வந்து 3, அட்ஜசன்ட் சைடு வந்து 4. ஸோ அப்போ 3/4ன்னு எடுத்து எழுதிக்கிட்டாச்சு. ஸோ இந்த சைடில் போடுறதுலாம் நீங்கள் போட தேவையில்ல, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் இங்கே நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணணுன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே tan inverseக்கு சேஞ்ச் ஆகிடுச்சா. இப்போ இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா tan inverse of x minus tan inverse of y-னா tan inverse of x minus y divided by 1 plus xy. இதில் xy-யோட வேல்யூ வந்து -1ஓட கிரேட்டராக இருக்கணும். ஓகேவா. ஸோ xy-யோட வேல்யூ வந்து -1 விட அதிகமாக தான் இருக்குது. ஸோ அப்போ இதை வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே. சரிங்களா. sin of tan inverse of x ஓடைய வேல்யூ என்னது 1/2, y ஓட வேல்யூ என்னன்னா 3/4. 1/2 3/4. ஸோ அதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம். 1/2 minus 3/4 divided by 1 plus x into y. 1/2 into 3/4. இப்போ sin of tan inverse of மேலே இருக்க டேர்ம்ஸ்க்கு எல்சிஎம் எடுத்து எழுதிக்கோங்க. எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா 4. ஸோ இங்கே ஏற்கனவே இங்கே 4 இருக்குது. இங்கே 4 வர மாதிரி நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஸோ அப்போ 2 மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 4 வரும். 2 2s 4 வந்துருச்சு. நியூமரேட்டரில் 1 2 is 2 -3 இருக்குது. ஸோ இது மேலே இருக்கட்டும். கீழே இருக்கட்டும் அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோங்க. 1 3s 3, 2 4s 8. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணிக்கோங்க. sin of tan inverse of 2 minus 3 minus 1/4. இங்கே LCM எடுத்து எழுதிங்கன்னா 1 into 8 8 plus 3 டினாமினேட்டரில் இருக்கிறது அப்படியே ஹோல் டிவைடட் பை 8ன்னு எழுதிக்கோங்க. ஓகேவா. அப்போ sin of tan inverse of minus 1/4 divided by 11/8. ஓகேவா. இப்போது -1/4 divided by 11/8ன்னு இருக்கா. இதை -1/4 ரெசிப்ரோக்கல் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா 8/11 அப்படின்னு ஆகிடும். மேலே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ஆகிட்டு 8/11ன்னு வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா இது 1 டைம், இது 2 டைம். ஸோ அப்போ இதுக்கு பதிலாக -2 divided by 11ன்னு எழுதிக்கலாம். sin of tan inverse of -2 divided by 11. ஓகேவா. ஸோ இதே மாதிரி இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா இங்கே சைன் இருக்குது, இங்கே tan inverse இருக்குது. இதை ஃபுல்லாத்தையுமே நம்ம சைனுக்கு சேஞ்ச் பண்ணணும். இங்கே வெளியில் சைன் இருக்குது, சைனுக்கு சேஞ்ச் பண்ணணும். அதே மாதிரியே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணுங்கள். பித்தாகரஸ் தியரம் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இது A, இது B, இது C. tan அப்படின்னா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட். ஸோ இது ஆப்போசிட் சைடு வந்து -2, அட்ஜசன்ட் சைடு வந்து 11. ஸோ இந்த ஃபார்முலாவில் C ஈக்குவல் டு -2 the whole square plus 11 the whole square பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 5√5 கிடைக்கும். ஸோ போட்டு பாருங்கள். சியோட வேல்யூ வந்து 5√5 கிடைக்கும். சைன் ஆஃப் டேனை வந்து சைன் இன்வர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ tan inverse sin inverseக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ சைன்னா ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனஸ்னு தெரியும். ஆப்போசிட் சைடில் -2 இருக்குது, ஹைப்போட்டனஸ் சைடில் 5√5 இருக்குது. ஸோ இப்போது sin inverse of -x ஈக்குவல் டு -sin inverse xன்னு தெரியும். எப்போ அப்படின்னா x வந்து -1 to 1 இந்த மாதிரி இந்த லிமிட்குள்ளார இருக்கும்போது. ஸோ அப்போ x கண்டிப்பாக இந்த லிமிட்குள்ளார இருக்கும். அப்போது டேரெக்டாக நம்ம sin of minus sin inverse of 2/5 5√5ன்னு எழுதிக்கலாம். இப்போ அகெயின் sin of -x minus sin xன்னு எழுதிக்கலாம். ஸோ மைனஸை வெளில கொண்டு வந்துட்டு sin of sin inverse of 2/5√5ன்னு எழுதிக்கலாம். இதெல்லாம் இதில் தான் முடித்தோம். மைனஸ் sin of sin inverse of 2/5√5ன்னு. ஸோ அப்போ அதை வந்து எப்படி எழுதிக்கலாம்னா வெளில இருக்க மைனஸ் அப்படியே எழுதிக்கிட்டு sin of sin inverse of xன்னு எழுதிக்கலாம். எக்ஸுக்கு பதிலாக 2/5√5ன்னு இருக்குது. ஸோ இங்கே √5க்கு கான்ஜுகேட் எடுத்து எழுதிக்கலாம். -2/5√5 கான்ஜுகேட் எடுத்திங்கன்னா √5 into √5. ஸோ -2 into √5 divided by 5 √5 into √5 5 ஆகிடும். So 5 into √5 into √5 5 ஆயிடும். So 5 5s are 25. So அப்போ sin of tan inverse of 1/2 minus cos inverse of 4/5 equal to -2√5 divided by 25. ஓகேவா. ஸோ இதை ஃபஸ்ட்டு பாருங்க கொஷினை. tan inverseக்கு எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கிட்டு
ஃபைனலாக சால்வ் பண்ணி லாஸ்ட்டாக சைனுக்கு எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிடணும். பித்தாகரஸ் தியரம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இதை யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? இந்த கொஷின் உங்களுக்கு புரிஞ்சுதா? தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். காஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4. ஸோ இதுவும் அதே மாதிரியே தான் போன சப்டிவிஷன் போட்ட மாதிரியே தான் போட போகிறோம். ஸோ இப்போ பாருங்கள், ப்ராக்கெட்டில் இருக்கிறத tan இன்வர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். காஸ் ஆஃப் இது வந்து tan இன்வர்ஸில் இல்லை, ஸோ tan இன்வர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணணும். மைனஸ் இது அப்படியே எழுதிக்கலாம். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சி பார்த்துக்கோங்க. இது ஆப்போசிட்டு, இது ஹைப்போட்டனஸு, இது அட்ஜசன்ட்டு. இது A, இது B, இது C. sin 4/5. sin அப்படின்னா ஆப்போசிட் சைட் பை ஹைப்போட்டனஸு. ஸோ சைனுக்கு இங்கே என்ன இருக்குது? 4/5ன்னு இருக்குது. ஆப்போசிட் சைடு வந்து 4, ஹைப்போட்டனஸ் சைடு வந்து 5. ஸோ ஏவோட வேல்யூ தெரியும், சியோட வேல்யூவும் தெரியும். ஸோ இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பியோட வேல்யூ வந்து 3ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நம்மளுக்கு டேனுக்கு ஃபார்முலா தெரியும். tan வந்து என்னென்னா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட்டு. ஆப்போசிட் சைடில் என்ன இருக்குன்னு பாருங்கள் 4, அட்ஜசன்ட் சைடு என்ன இருக்குன்னு பாருங்கள் 3. ஸோ சைன் இன்வர்ஸை tan இன்வர்ஸ் ஆஃப் 4/3ன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே ஏன் tan இன்வர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கிறோம், சைன் இன்வர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம டேரெக்டாக சால்வ் பண்ணிடலாம் ஈஸியாக. அதனால் tan இன்வர்ஸ்க்கு எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் x மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் y ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் x மைனஸ் y டிவைட் பை 1 + xy. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதுனால தான் இங்கே எல்லாத்தையுமே நம்ம tan இன்வர்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ காஸ் ஆஃப் இந்த ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸோடைய வேல்யூ வந்து 4/3, ஒய்யோடைய வேல்யூ வந்து 3/4. இது எக்ஸ், இது ஒய். ஸோ அப்போ 4/3 மைனஸ் 3/4, 1 + 4/3 இன்ட்டு 3/4. ஸோ நியூமரேட்டர் டேர்முக்கு எல்சிஎம் எடுத்து எழுதிக்கலாம். இங்கே எல்சிஎம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12. ஸோ இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டினாமினேட்டரில் 12 வரும். இதை 3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டினாமினேட்டரில் 12 வரும். ஓகேவா? 4 4s are 16, மைனஸ் இருக்குது, 3 3s are 9. டினாமினேட்டரில் காமனாக 12. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 1 + இது 4ம் 4ம் கேன்சல் ஆகிடும், 3யும் 3யும் கேன்சல் ஆகிடும், மல்டிப்ளையில் இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு 1 + 1ன்னு கிடைக்கும். இப்போ காஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் 16ல் 9 போயிடுச்சு அப்படின்னா 7ன்னு கிடைக்கும். டிவைடட் பை 12ன்னு இருக்குது. டிவைடட் பை 1 + 1 2. ஸோ இதை எப்படி எழுதிக்கலான்னு பாருங்கள். காஸ் ஆஃப் tan இன்வர்ஸ் ஆஃப் 12 கீழே கொண்டு வந்துருங்க. அப்போ 7/12 2s are 24ன்னு கிடைக்கும். அப்போ 7/24 அகெயின் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கோங்க. tan அப்படின்னா ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட். ஸோ இது ஆப்போசிட்டு, இது அட்ஜசன்ட்டு, இது ஹைப்போட்டனஸ். ஆப்போசிட் சைடு வந்து 7, அட்ஜசன்ட் சைடு வந்து 24. அப்போ ஹைப்போட்டனஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இது ஏ, இது பி, இது சி. ஸோ சியோட வேல்யூ வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிங்க. உங்களுக்கு 25ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து காஸ்க்கு சேஞ்ச் பண்ணணும் ஹோல்லையும். ஸோ காஸ் ஆஃப் tan இன்வர்ஸை வந்து காஸ் இன்வர்ஸாக சேஞ்ச் பண்ணணும். காஸ் இன்வர்ஸ் அப்படின்னா அட்ஜசன்ட் சைட் பை ஹைப்போட்டனஸ். அட்ஜசன்ட் சைடு இங்கே என்னன்னு பாருங்கள் 24, ஹைப்போட்டனஸ் வந்து 25. அப்போ 24 டிவைட் பை 25. ஸோ இங்கே ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணுற ஃபார்முலா தான். காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எழுதலாம். எப்போ அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கும்போது. இதை டிவைட் பண்ணி பாருங்கள் 0.96 சம்திங் வரும். ஸோ அப்போ இது வந்து 1 விட கம்மியாக தான் இருக்கும். அதை வந்து எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா எக்ஸ்ன்னு டேரெக்டாக எடுத்து எழுதிக்கலாம். அப்போ காஸ் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதிக்கலாம்னா, ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக 24/25ன்னு இருக்குது. ஸோ 24/25. ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க. காஸ் ஆஃப் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 4/5 மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 3/4 ஈக்குவல் டு 24/25. ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ பித்தாகரஸ் தியரம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு டேனுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே ப்ராக்கெட்டுக்கு வெளில சைன் இருந்துச்சுன்னா சைனுக்கு எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. காசுன்னு இருந்துச்சுன்னா காஸ்க்கு சேஞ்ச் பண்ணி ஃபைனல் ஆன்சர் கொண்டு வந்துடுங்க. ஸோ புரிஞ்சுதா?